இருக்கும், திரைப்படத்துறையில் இருப்பவர்களுக்கும் உணர்வு இருக்கும், நாட்டுப்பற்றுள்ளவர்களுக்கும் உணர்வு இருக்கும். ஆனால் அந்த உணர்வை சமுதாயத்திற்கு, மக்களுக்கு எப்படி கடத்தி செல்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். எத்தனை திரைத்துறையில் இருப்பவர்கள் தங்களுடைய திரைப்படங்களில் நல்ல கருத்துக்களை, சமுதாயம் முன்னேற வேண்டும் என்ற கருத்துக்களை சொல்கிறார்கள். உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல் எத்தனை துறையில் இருந்தாலும், இசைத்துறையிலும் நகைச்சுவையிலும் கூட அன்று கலைவாணர் இருந்தார். அவர்தான் தன் நகைச்சுவையின் மூலமாக சமுதாயத்தை திருத்த வேண்டும் என்று அவர்களுக்கான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார். அவருடைய தலைமுறைக்கு அப்புறம் வந்தவர்கள் எல்லாம் நகைச்சுவை உணர்வில் கூட உடல் மொழியையும் வார்த்தையாடல்கள் மூலமாகவும் தான் தங்கள் உணர்வுகளை தெரிவித்தார்கள். அப்படி இருக்கும்போது அத்தனை வருடங்கள் கழித்து சின்ன கலைவாணர் என்று விவேக் ஒருவர் மட்டும் வந்து தன்னுடைய நகைச்சுவை உணர்வால் சமுதாயம் முன்னேற வேண்டும், திருந்த வேண்டும் என்று எத்தனையோ கருத்துக்களை அவர்கள் கூறினார்கள், கடத்தி சென்றார்கள். அதுபோலத்தான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தன்னுடைய தமிழ் உணர்வை சமுதாயம் திருந்த வேண்டும் என்று அதை ஒரு கருவியாக உபயோகித்து அவர் முழுவதும் தமிழை முழுவதும் அவர் பயன்படுத்தினார். முற்றிலும் 100% அவர் தன்னுடைய தமிழ் உணர்வை சமுதாயத்திற்காக, அவர் எதை தொடவில்லை, சமுதாய பிரச்சனைகள் எல்லாம் அவரை தூங்க விடவில்லை. அவர் 1871 அந்த 91ஆம் ஆண்டு காலகட்டத்தில் வந்தவர் அவர். ஆனால் அப்போது நமது நாடு எப்படி இருந்தது? கலை இழந்து, வலிமை இழந்து, எல்லாம் இழந்து, ஏற்றத்தாழ்வுள்ள ஒரு சமுதாயமாக, ஒரு சாதி வெறியெல்லாம் பிடித்து, ஒரு வறுமையுடன் மிகவும் சமுதாயம் மிகவும் கேடுகெட்ட நிலையில் இருந்த காலகட்டத்தில் வந்ததால் அவருடைய கவனம் முழுவதும் இந்த சமுதாயத்தின் மேலேதான் இருந்தது. பெண் கல்வி, எத்தனை பாடல்களை பாடியிருக்கிறார். தொழிலாளர் நலத்தை பற்றி அவர் கூறுகிறார். உழைப்போர் சிந்திய ஒவ்வொரு துளியிலும், வியர்வை துளியிலும் நான் உழைப்போரின் அவர்களுடைய உழைப்பைத்தான் கண்டேன், ஆனால் இந்த சமுதாயம் உழைப்பவருக்குத்தான் உரியது என்று கூறினார். பெண் கல்வி என்று வரும்போது கல்வி கற்ற பெண் நல்ல நிலம், கல்வி கற்காத பெண் கலர் நிலம் என்று சொன்னார். அதே போல் பெண்ணை பற்றி சொல்லும் போது அவர் சொல்கிறார், பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீரோ? மண்ணுக்கும் கேடாய் மதித்தீரே பெண்ணினத்தை, பெண்ணடிமை தீரும் நாள் என்று வருகிறதோ அன்றே பேசும் திருநாட்டின் மண்ணடிமை தீரும் நாள் உண்டு. முயற்கொம்பே, அப்படி செய்யாவிட்டால் நம் மண்ணடிமை தீரும் என்று நாம் நினைக்கும் அந்த விஷயம் கூட ஒரு முயல் கொம்பாகிவிடும் என்கிறார். ஊமையென்ற பெண்ணை உரைக்கும் மட்டும் உள்ளடங்கும் ஆமை வாழ்க்கைதான் ஆடவருக்கும் உண்டு என்கிறார். சோ பெண்ணை அடக்கி வைத்தால் ஆடவருக்கும் ஊமையான வாழ்க்கைதான் என்கிறார். அப்போதும் அவர் பெண்ணை பற்றிய ஒரே ஒரு விழிப்புணர்வு அவருக்கு இருந்தது. நாளைய வருகிற சமுதாயம் பெண்கள் கல்வி கற்று இன்னும் மேன்மையான நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதையே அவர் எத்தனை கவிதைகள் பெண்களை பற்றி எழுதியிருக்கார். ஏன் நாடகம், இசை, புத்தகங்கள் எல்லாம் பெண்களை மையமாக வைத்து எழுதியிருக்கிறார். சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு, சாதி வேறுபாடு எதுவுமே இருக்கக்கூடாது என்பதற்காகவும் அவர் எழுதியிருக்கிறார். அதில் பார்த்தால் அவர் எழுதியிருக்கிறார், தீண்டாமையை பற்றி கூட அவர் சொல்லியிருக்கிறார். தீண்டாமை பற்றி சொல்லும் போது அவர் கூறுகிறார், சோப்பரையர் என்றும் தீண்டார் என்றும் நம்மை கூறும் வீரர் அப்படிங்கிறார். கிண்டலா சொல்றார், வீரர் அப்படின்னு கிண்டலா சொல்றார். அப்படி சொல்லக்கூடிய வீரர்கள் வேற யாரும் இல்லை. வீரர் நம் உற்றாரடி சகியே நம் உற்றாரடிங்கிறார். அவங்க ஒன்னும் ஏலியன் கிடையாது, வெளிநாட்டுல இருந்தோ அண்டை மாநிலத்திலும் வந்தவர்கள் கிடையாது. நம் கூடவே இருந்து கொண்டு நம்மை தீண்டாதவர்களாக வைத்திருப்பவர்கள் நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அவர் சொல்றார். அதே மாதிரி அவர் சொல்வது என்னவென்றால், இந்த சமுதாயம் எப்படி முன்னேற வேண்டும் என்பதற்கு இப்பதான் நீங்க இந்த தாய் கிழவியெல்லாம் பாக்குறீங்க. அன்றைய காலகட்டத்திலேயே அவர் வீரத்தா என்ற ஒரு நாடகத்தை எழுதுகிறார். அதில் விஜயராணி என்று ஒரு பெண்ணை படைக்கிறாள். அவள் சகல கலைகளிலும் வல்லவள், அவள் செய்யாத எதுவுமே இல்லை. இன்றைய தாய் கிழவி கூட போருக்கு போக முடியாது, அவள் போரும் புரிந்தாள். தன் நாட்டை திரும்ப பெறவும் தன் மகனை வாழ வைப்பதற்கும் போர் புரிந்தாள் அவள். அப்படிப்பட்ட பெண் அவள் விஜயராணி. அப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை எழுதி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். பெண்கள் எல்லாம் கொதித்து தங்கள் உரிமைக்காக உழைக்க வேண்டும், தங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவ்வளவு பாடுபட்டார் அவர். அதற்காக ஒரு 2 வரிகளும் எழுதுவார் அவர். அறிவையர் கூட்டமெல்லாம் அறிவிலா கூட்டம் என்போர் புரிவரோ விஜயராணி புரிந்தவ செயல்கள் அப்படின்பாரு. விஜயராணி புரிந்த செயல்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? பெண்கள் எல்லாம் அறிவிலா கூட்டம்னு சொல்றீங்களே, அவ எவ்வளவு செஞ்சிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி அவர் நாடகங்கள் மூலமாகவும் அந்த தமிழ் மொழியை கையில வச்சுக்கிட்டு அவர் நாடகங்கள் மூலமாகவும் பாடல்கள், எழுத்துக்கள் எல்லாவற்றின் மூலமாக அவர் சமுதாயத்தை பற்றியே தான் சிந்தித்துக் கொண்டே இருந்தார். அவருடைய அந்த பாட்டு கூட இருக்கு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ரங்கூன் ராதா என்ற படம். அந்த படத்தில் ஒரு பாடல் பாடுவார், தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை. அந்த பாடல் ஒரு அப்பா பெண்ணை பார்த்து பாடுவதா இருக்கும் அந்த பாடல்.
ஒரு தகப்பன், அது கூட ஒரு பெண் பாடுவதாக இருக்காது. ஏனென்றால் ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் தன் மகள் படிக்க வேண்டும் என்று நினைத்தால் எல்லா தகப்பன்மார்களும் மகள் படிக்க வேண்டும், சமுதாயம் முன்னேறிவிடும் அல்லவா? ஏன் முன்னேறாது? அதற்காக அந்த பாட்டை பாடுவார். சொல்வார், மலைவாழை அல்லவோ கல்வி, அதை வாயார ஒண்ணுவா என் புதல்வி, தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னாள் உன் அன்னை. அந்த பாடலை பார்த்தீங்கன்னா அவ்வளவு சொல்லியிருப்பாங்க. கால அவகாசம் கருதி நான் கொஞ்சம் குறைத்து எல்லாவற்றையும் உங்களுக்கு ஒரு பஃபேயில் தட்டில் வைத்து கொடுப்பது போல் சின்ன சின்ன அளவிலே கொடுக்கிறேன். என்னால் முழுவதும் உங்களுக்கு பெரிய விருந்தாக படைக்க முடியவில்லை, அதற்காக நான் வருந்துகிறேன். ஆனாலும் நீங்கள் தயவு செய்து பாரதிதாசன் பாடல்களை படிக்க வேண்டும். அவர்கள் எல்லாம் சொன்னது போல் அவர்களே எங்களுக்கான விடையையும் கொடுத்து விட்டார்கள். அவர்கள் பாடிய பாடல் எல்லாவற்றிலுமே இப்போ அம்மா கீதா கபிலன் சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி அவர் சமுதாயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வரும்போதுதான் அந்த உணர்வு வெளிப்படும்னு அவங்களே தீர்ப்ப சொல்லிட்டாங்க. ஏன்னா சந்தர்ப்பம் சூழ்நிலைனா என்னது? சமுதாயம் ஒரு சீர்கெட்டு போகும்போதுதான் சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை தமிழ் உணர்வு இன்னும் வெளிப்படுது அவருக்கு. சோ சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் அவருக்கு பண்ணணும், அவங்களே சொல்லிட்டாங்க. மிக்க நன்றி. அதே மாதிரி அவரும் பாடும்போது சொன்னாரு, எல்லாம் நிறைய பேர் தமிழ் உணர்வை பத்தி பேசும்போது சங்கே முழங்கள் சொன்னாங்க, பகைவர் தன்னை விரட்டிடுவோம்னு சொன்னாங்க. அது எப்படி? தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூடினால், பகைவர்னா இங்க ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்த வெள்ளைக்காரன் மட்டும் பகைவன் இல்லை. உன்னுடைய சமுதாயத்தில் புறையோடு கிடைக்கின்ற உனக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா பகைமையையும் நீ ஒன்று கூடினால் அதை எதிர்த்து ஜெயிக்கலாம் என்பதை அன்றே கோடிட்டு காட்டிவிட்டார். இன்றைக்கு இவர்கள் சொல்கிறார்களே, வடமொழிக்காரர்கள் வந்து விட்டார்கள். ஏன் நாமும் தான் அடுத்த மாநிலங்களில் அடுத்த நாடுகளில் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் நான் அமெரிக்காவில் என் மகள் இருப்பதால் அடிக்கடி சென்று வருகிறேன். நான் ஒரு வருடம் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் தமிழ் பாடம் சொல்லிக் கொடுத்தேன். அந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்காக, அந்த பல்கலைக்கழகத்திற்கான ஒரு நாற்காலிக்காக அவர்கள் போராடினார்கள். அந்த சமயத்தில் ஒரு வருடம் அங்கே தங்கி இருந்து அங்கு உள்ள எல்லா மாநிலங்களிலும் எல்லோருக்கும் தமிழ் கற்றுக் கொடுத்தேன். அதற்காக தமிழ் ஒன்றும் ஓய்ந்து விடவில்லை. தமிழ் என்றைக்கும் வாழும். தமிழ் என்றும் சாவ போவதில்லை. அது வாழத்தான் செய்யும். ஆனால் சமுதாய உணர்வு என்பது இருக்க வேண்டும். இன்றைக்கும் பாம்பேயில் எல்லா இடங்களிலும் நம்மளுடைய கரகாட்டங்கள் நடப்பதில்லையா? இன்றைக்கும் அமெரிக்காவில் போய் பார்த்தீர்களானால் பரதநாட்டியம் நடக்கிறது. எல்லோரும் தமிழ் கற்கிறார்கள். தமிழ் பாடல்களை மேடைகளில் பாடும் குழந்தைகள் என்னுடைய குடும்பத்திலேயே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது தமிழ் உணர்வு என்று சமுதாய உணர்வு தான் முக்கியம் என்று அவர் தமிழ் உணர்வை ஒரு ஓரமாக அதை ஒரு கருவியாக மட்டும் பயன்படுத்தி முழுவதும் அவர் சமுதாயம் சீர்திருத்த வேண்டும். நாளை நூற்றாண்டு ஏற்கனவே கடந்தாச்சு. நூற்றாண்டு கடந்தும் இன்றைக்கும் அதை உணர்ந்துதான் பெரியாருடைய கொள்கைகளும் பாரதிதாசனுடைய கொள்கைகளை பின்பற்றி வந்ததுதான். அவர் முந்தைய காலகட்டம், அதற்கு பின்னால் வந்தவர் தான் பெரியார். சோ அவர் சொன்னது என்னன்னா, நாம் பெரியார் கொள்கைகளை பற்றி நம்ம எல்லோரும் பின்பற்றினோம். அதற்கு முன்னால் நாம் எல்லோரும் நினைக்க வேண்டியது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை நினைக்க வேண்டும். அவர் ஒரு கோடு போட்டு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு எல்லாரும் நம்ம பயணம் பண்றோம். அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை என்னவென்றால் பாவேந்தர் பாரதிதாசன் நல்ல இன்றைக்கு பெண்கள் வேலைக்கெல்லாம் போகிறார்கள். அதற்கெல்லாம் யார் காரணம்? அந்த உணர்ச்சியை தூண்டி விட்டதுதான் காரணம். அவர் அந்த அளவிற்கு நமக்கு உணர்வுகளை தூண்டி நமக்கு ஒரு சமுதாய விழிப்புணர்வு உருவாவதற்காக எல்லாவற்றையும் உபயோகப்படுத்தினார். தன்னால் முயன்ற அத்தனை நாடகங்கள், எழுத்து, பேச்சு, பாடல்கள் எல்லாவற்றிலும் அவர் புகுத்தினார். அதுவும் அந்த கீழ்த்தர தட்டு மக்களுக்கு புரியும் வகையில் அந்த மொழியும் அப்படி இருந்தது. நான் சொன்ன பாடல் நீங்கள் கேட்டீர்களா? ஆடை அணிகலன் வாசமலர் சூடுவதும் ஆடவருக்கு அடங்கி இருப்பதும் பெண்களுடைய வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறாரு. வெறும் ஆடைகள் அணிகள் மட்டும் உங்கள் வாழ்க்கை இல்லை, வாசமலர்களை சூடுவது மட்டும் உங்கள் வாழ்க்கை இல்லை, ஆடவரை அஞ்சுவதும் கெஞ்சுவதும் நாணுவதும் அப்படிப்பட்ட பெண்களுக்கு கூடிய சமுதாயம் ஒரு வலிவற்ற சமுதாயம். அதனால் அப்படி இருக்காதீர்கள் என்று எத்தனையோ பாடல் மூலமா அவர்களை தூண்டினார்கள். ஐயா அவர்கள் மணி அடித்து எனக்கு சிக்னல் கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு வாய்ப்பளித்த இந்த கண்ணதாசன் பேரவைக்கும் மற்றும் இந்த பாவேந்தர் பாரதிதாசன் பேரவைக்கும் நான் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேச்சு இத்தனை நேரம் காத்திருந்து உங்களுடைய பசி எல்லாம் செவிக்கு உணவாக எடுத்துக்கொண்டு எடுத்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.